ஆந்திராவில் செயல்படும் மாம்பழ சாறு தயாரிக்கும் தொழிற்சாலையில் இருந்து மாம்பழ கழிவுகள் தமிழகத்திற்குள் வந்து கொட்டப்படுகின்றன. இதனால் நீர்நிலைகள் மாசுபட்டு குடிக்கவே தகுதியில்லாத நீராக அவை மாறியுள்ளன. ஆந்திர தமிழக எல்லையில் அமைந்துள்ள போந்தபாக்கம், மாநெல்லூர், செதில்பாக்கம் உள்ளிட்ட கிராமங்கள் இயற்கை வளம் கொழிக்கும் பகுதிகள். வானம் பார்த்த பூமியாக இருந்தாலும் கூட பெய்யும் பருவமழையை வீணாக்காமல் ஏரி, குளம் என நீர்நிலைகளில் தண்ணீரை சேமித்து வைத்து விவசாயத்திற்கும் ஆடு மாடுகளுக்கும் பயன்படுத்தி வந்த இந்த பகுதி மக்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தியுள்ளது தனியார் பழச்சாறு தொழிற்சாலை. ஆந்திராவின் பாலகுண்டா என்ற கிராமத்தில் உள்ள தனியாருக்கு சொந்தமான மாம்பழ சாறு தயாரிக்கும் தொழிற்சாலையில் இருந்து தமிழக எல்லையிலும் தமிழக ஏரிக்கு நீர் வரும் கால்வாய்களிலும் கழிவுகள் கொட்டப்படுகின்றன. இதனால் அந்த பகுதியில் உள்ள நீர்நிலைகள் மாசடைந்து தண்ணீரே கருமையாக உள்ளது. இப்போ விவசாயத்துக்கு பண்ண வேண்டிய தண்ணீரே வந்து இந்த லெவலுக்கு வந்ததுனால எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணீர் தாங்க எங்களுடைய ஏரி தண்ணீர் தான். இந்த தண்ணீரை வச்சு நாங்கள் விவசாயம் பண்ண முடியாது. இந்த தண்ணி வந்து கிரவுண்ட் வாட்டரில் இருக்கிறதுனால குடி தண்ணீரை வந்து கெட்டு போச்சு. இந்த நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டு இருக்கிறோம். எங்களுக்கு வந்து இதனுடைய இதை வந்து தமிழ்நாடு அரசு கவனம் செலுத்தி செவிசாச்சு சுமார் வந்து ஒரு 10,500க்கு மேலே வந்து மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்களுடைய நீராதாரத்தை காப்பாற்றி எங்களை வந்து இந்த ஊரை விட்டு போகாத அளவுக்கு பார்த்துக்கொண்டு நம்ம அரசுடைய கடமை அதை தெரிவிக்கும். மாம்பழ மற்றும் ரசாயன கழிவுகள் கொட்டப்படுவதால் ஆடு மாடுகள் அவற்றை உண்டு நோய் ஏற்பட்டு இறக்கும் நிலை உண்டாவதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். இருக்கிற இடம் போகாத எங்கள் பார்டரில் அருகில் எடுத்துகிட்டு வந்து நிறைய ஆயிரக்கணக்கான லோடில் கொட்டுறாங்க. அதனால் வந்து எங்களுக்கு அந்த கழிவு நீர் ரொம்ப பாதிப்படுது. மாடுகள் வந்து அதில் இறங்கிட்டு நிறைய மாடு சத்து நிற்குது. அதுக்கு நாங்கள் பல முறையும் கேட்டு கூட அவங்க எதுவும் எந்த பதிலும் ரெஸ்பான்ஸ் இல்லை. ஏற்கனவே 10 வருஷமாக நாங்கள் போராட்டி இருக்கிறோம். குறிப்பாக ஒரு 3000 கால்நடை இருக்குது எங்கள் ஊரில். அந்த 3000 கால்நடையில் குறிப்பாக ஒரு 150 கால்நடைங்க இறந்துருக்கு. காரணம் ஏன்னா அந்த நீர் அருந்து கூட இப்போ கால்நடைங்க வெறுக்குது. எங்கள் ஊரில் வந்து கிணற்று பாசனம், ஏரி பாசனம் தான் வானம் பார்த்த பூமி. ஆனால் குடிநீர் மட்டும் போர்வெல். அந்த போர்வெல்லையும் இது கலந்து உள்ளது. இதனால் பரவலாக ஊரில் குறிப்பாக ஒரு 600 பேர் பேதியெல்லாம் வந்திருக்கு. மாம்பழச்சாறு கொட்டுமிடத்திலிருந்து செல்லும் கழிவுநீர் போந்தபாக்கம் புது ஏரி மற்றும் பெரிய ஏரியில் கலந்து அங்கிருந்து மாநெல்லூர் ஏரிக்கு செல்வதால் சுற்றியுள்ள கிராமங்களின் நீர்நிலைகள் மற்றும் ஏரிகளின் நீர்ப்பாசனத்தை நம்பி 952 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிப்படைவதாகவும் இவர்கள் கூறுகின்றனர். சுற்றியுள்ள கிராமங்களின் நீர் ஆதாரமாக மாநெல்லூர் ஏரி இருப்பதால் இந்த தண்ணீரை குடிப்பதன் காரணமாக சுகாதார சீர்கேடு அடைந்து பல்வேறு வியாதிகளுக்கு ஆளாகி வருவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். 10 ஆண்டு காலமாக அந்த ஏரி தண்ணியை நாங்கள் யூஸ் பண்ண முடியாத போது துர்நாற்று அடிக்குது. அது கிட்ட போக முடியல. அது அருந்துற ஆளுங்களுக்கும் அது உடனே வாந்தி வருது. அங்கேருந்து பேதி ஆகுது. இதை பல முறையும் எங்களுக்கு சொன்னாங்க. நாங்களும் ஆக்ஷன் எடுத்து வீடியோ 2013 போராடுறோம். நாங்கள் வட்டாட்சியருக்கும் கலெக்டருக்கும் பல முறை சொல்லி மனு கொடுத்துருக்குறோம். அவங்க ஆக்ஷன் எடுத்து செய்கிறோம். நாங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இதை வாட்டர் எடுத்துன்னு போனாங்க. இது வரைக்கும் எந்த தகவலும் எங்களுக்கு கொடுக்கவில்லை. மாம்பழ கழிவுகள் கொட்டப்படுவதால் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போந்தபாக்கம், மாநெல்லூர், செதில்பாக்கம் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் வலியுறுத்துகிறார்கள். பழச்சாறு தொழிற்சாலைகளால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் உமையக்குஞ்சலிடம் நாம் தொடர்பு கொண்டு கேட்டபோது இந்த பகுதியில் தாம் ஏற்கனவே ஆய்வு செய்திருப்பதாகவும் அந்த ஆய்வறிக்கை இன்னும் சில தினங்களில் மாவட்ட நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். அப்படி ஒப்படைக்கும் பட்சத்தில் தமிழக அரசு ஆந்திர அரசுடன் இணைந்து உடனடியாக இதற்கு ஒரு தீர்வு எட்டப்பட வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. உடனடியாக இவற்றை செய்யாவிட்டால் இந்த கிராமங்களை விட்டு வெளியேறுவதை தவிர வேறு வழியில்லை என்பதும் இவர்களின் முக்கிய கருத்தாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் யுகந்தருடன் எழில்.